கஸ்டமர் வந்து கழிக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையா? அப்படி ஏங்க 4000 5,000 ரூபாய் போடுறீங்க? எதுக்கு 1000 ரூபாய் போடுறீங்க? என்ன சொல்லிட்டேன் நான் வண்டி உங்ககிட்ட? பொருள் மாத்தல, ஏன் பொருள் மாத்தல? பில்லு குடுறா. ஏங்க எவ்வளவு வண்டி கட்டுறீங்க? எவ்வளவு வண்டி கட்டுறீங்க? ஒரு மாசம் போய் வந்து உட்கார்ந்தீங்க ஏமாறா. சென்னையில் உள்ள கார் சர்வீஸ் மையங்களில் நடப்பது என்ன? உண்மையிலேயே வாடிக்கையாளர்களிடம் பெறும் பணத்திற்கு உரிய சேவைகள் அளிக்கப்படுகின்றனவா, அல்லது கார் உரிமையாளர்கள் கம்பெனி சர்வீஸ் என்று ஏமாற்றப்படுகிறார்களா என்று கேள்வி எழுப்பும் வகையில் பரபரப்பான சம்பவம் கிண்டியில் உள்ள டாடா சர்வீஸ் மையத்தில் நடந்துள்ளதாக வாடிக்கையாளர் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை கிளப்பி இருக்கிறார். என்ன சொன்னார்னா, ஏசி ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் எல்லாம் மாத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. மாத்திருக்காங்க, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. வந்து வண்டி கண்டிப்பாக கஸ்டமர் வந்து கழிக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையா? அப்படி ஏங்க 4000 5,000 ரூபாய் போடுறீங்க? எதுக்கு 1000 ரூபாய் போடுறீங்க? என்ன சொல்லிட்டேன் நான் வண்டி உங்ககிட்ட? ஆல்ரெடி அதே மாதிரி தான் சிஸ்டர் வண்டிக்கு பண்ணீங்க. என் சிஸ்டர் வண்டிக்கு அதே மாதிரி தான் பண்ணீங்க. 20,000 30,000 செலவு பண்ணி பண்ணதுக்கு அதே மாதிரி தான் பண்ணீங்க. என்ன லூஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மணியனங்க சொல்லுங்க. பல லட்சம் கொட்டி கொடுத்து புத்தம் புதியதாக வாங்கிய டாடா சஃபாரி வாகனத்தை அங்கு 3வது ஃப்ரீ சர்வீஸ் விட்ட நிலையில் அவருக்கு நேர்ந்த ஏமாற்றத்தால் நேரடியாக சர்வீஸ் மையத்திற்கு சென்று தட்டி கேட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் கோடம்பாக்கத்தை சேர்ந்த விஷ்ணு. நான் தெளிவா சொன்னேன், எனக்கு வந்து வண்டியில ஏசி டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பண்ண மாட்டீங்க. ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், அதுக்கப்புறம் வந்து ஏசி ஃபில்டர், இது 3 இன்ஜின் ஆயில் தவிர்த்து எனக்கு என் பில்லு எதுவுமே வரக்கூடாது. என்னோட சர்வீஸ் காஸ்ட் என்னவோ அதை விட போட்டுக்கணும்னு சொல்லி சொன்னேன். யாருக்கு? என் பில்லுக்கு. வீல் அலைன்மெண்ட் வந்து பண்றேன்னு சொல்லி சொன்னார். வீல் அலைன்மெண்ட் பண்ணதுக்கு இன்னும் வீல் கோணையா தான் இருக்கு. சரி, வீல் கோணையா சார் இருக்கு, அலைன்மெண்ட் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அலைன்மெண்ட் உள்ள சிஸ்டம் இருக்கா இல்லையா உங்ககிட்ட? அப்படியே பண்ண முடியல வீல் அலைன்மெண்ட்? அப்படியே பண்ண முடியல. காரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணணும். ஏன் செக் பண்ணல? இல்லங்க, ஒரு அட்வைசரோட வேலை என்ன வேலைங்க? ஒரு அட்வைசரோட வேலை என்ன வேலை? எல்லாமே செக் பண்ண எப்படி அங்க இருக்கும்? ஒரு தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ் போயிட்டு வர வண்டி இப்படிதான் இருக்குமா? ஒரு டாடா நிறுவனம் வந்து எதுக்கு வண்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க? எதுக்கு மேனுபேக்சரிங் பண்றாங்க? ஜிஎம் கூப்பிடுங்க, இல்ல ஒரு பிஎம் கூப்பிடுங்க. சிவில் இன்ஜினியரான விஷ்ணு சில மாதங்களுக்கு முன்பு தான் வாங்கிய டாடா சஃபாரி கார் 15,000 கிலோமீட்டர்கள் கடந்துவிட்ட நிலையில் 3வது ஃப்ரீ சர்வீஸுக்காக கிண்டியில் உள்ள FPL டாடா சர்வீஸ் மையத்தில் காரை விட்டுள்ளார். தான் சொன்ன வேலையை தவிர்த்து வேறு எந்த ஒரு வேலையும் வாகனத்தில் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்திய நிலையில் சர்வீஸ் மைய ஊழியர்கள் இருபக்க பிரேக் ஷூ தீர்ந்து விட்டதாகவும் புதியதாக மாற்ற வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதனை மாற்ற விஷ்ணு சம்மதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆயில் மட்டும் மாற்றி வண்டியை முழுமையாக சர்வீஸ் செய்து அனுப்பும்படி அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனால் சர்வீஸ் முடிந்து ஏசி ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், இன்னும் சில உதிரி பாகங்களை மாற்றியதாக கூறி 5,000 ரூபாய்க்கு மேல் பில் அடித்து கொடுத்திருக்கிறார்கள் சர்வீஸ் மையத்தினர். என்ன சொன்னார்னா, ஏசி ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் எல்லாம் மாத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. மாத்திருக்காங்க, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. வந்து வண்டி கண்டிப்பாக அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு வந்து இந்த 2 இது மாத்தலங்கிறது தான் இப்ப பிரச்சனை. நீங்க ஏமாத்தினதான் எனக்கு பிரச்சனை. வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துருக்கு. பின்னாடி டிக்கி திறக்க பாருங்க. டிக்கில வாங்க. அந்த ஃபில்டர் எங்கடா? இன்னொரு ஃபில்டர் அங்க இருக்கு. அது காட்டு. நேத்தே நான் வீடியோ எடுத்து சந்துவிட்டு அனுப்பிச்சேன். வீடியோ பார்த்து லைனுக்கு வாங்க. இப்ப வரைக்கும் லைனுக்கு வரல. அவரு இப்ப வரைக்கும் லைனுக்கு வரல. இல்ல, அவங்களுக்கு டெட்லைன் அவ்வளவுதான். வீடியோ எடுத்து அனுப்பிச்சு ஒரு கஸ்டமர் அதை விட ரெஸ்பான்ஸ் பண்ணா என்ன உங்களுக்கு? அமைதியா விட்டு பண்ணிட்டு ஒரு டிரைவர் அவரோட திங்ஸ் விட்டுட்டு போயிருந்தாரு. இப்ப கொண்டு வந்து டேட்டா கொண்டு வந்து கொடுக்குறாரு. டிரைவரோட திங்ஸ் விட்டு போயிட்டாரு. ஒரு டேட்டா கப்பல் விட்டுட்டு போயிறாங்க. நான் கொண்டு வந்து டேட்டா உள்ள கொண்டு வந்து கொடுத்தாச்சு. எனக்கு தேவை, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஏர் ஃபில்டர்ஸ் எல்லாம் பில் உங்க டெக்னீஷியன் கைட்டி கொடுத்த 2 ஃபில்டர், இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதனால் சந்தேகமடைந்து மற்றொரு சர்வீஸ் மையத்தில் சென்று அவர்கள் மாற்றியதாக கூறப்பட்ட பொருட்களை சோதித்து பார்த்தபோது எதுவுமே மாற்றவில்லை என்றும் அனைத்தும் ஏற்கனவே வாகனத்தில் இருந்த பழைய பொருட்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடைந்த விஷ்ணு கிண்டியில் உள்ள FPL டாடா சர்வீஸ் மையத்திற்கு தனது டாடா சஃபாரி காரை கொண்டு சென்று அங்குள்ள ஊழியர்களை வரவழைத்து மாற்றிய புதிய பாகங்களை காட்டும்படி கூறினார்.
உள்ள போய் பாருங்க. இல்ல இல்ல உள்ள போய் பாருங்க. உள்ள போய் பூட்டை போய் பாருங்க. நேற்று சர்வீஸ் ஆன வண்டி நேற்று பூட்டை போய் பாருங்க. நீங்க அதுக்குள்ள எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவீங்க. பாருங்க இது என்ன நேற்று சர்வீஸ் ஆன வண்டியாங்க இது. ஏசி ஃபில்டர் கேட்டுக்கோங்க. அது வீடியோ எடுத்துக்கோ. அந்த ஏர் ஃபில்டர் கழட்டும். அதையும் வீடியோ ஏர் ஃபில்டர் ஃப்ரண்ட்ல கழட்டிட்டு கன்சூமர் கோர்ட்ல வந்து கொடுத்து ஒரு வழியாகாம விட மாட்டேன் FPL. கழற்றி பார்த்தபோது உள்ளே புதியதாக எந்த ஒரு பொருளும் மாற்றவில்லை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து இதனை பார்த்த மேனேஜர் மாரியப்பன் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் வீடியோ எடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். ஓபன் அப் பண்ணனாலதான் எனக்கு வந்து இதோட நின்னுது. நான் அப்பயும் கேட்டேன், சரி இப்ப 5000 ரூபாய் போட்டிருக்கேன், இந்த 4000 சில்லறைக்கு என்னப்பா பண்ணிருக்கேன்னு கேட்டா ஏர் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் கொடுங்க சார். எக்ஸ்பிரஷன் கொடுங்க. நிறுத்தணும்ல சார். எக்ஸ்பிரஷன் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. என்னால வந்து ஒரு லெவலுக்கு தான் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணாங்க இப்போ உங்களை என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நான் மேனேஜர் சார். உங்க பிரான்ச் மேனேஜர் இருக்காரா? நான் தான் சார் மேனேஜர். ஓவரால் ஜெனரல் மேனேஜர் இருக்காரா? உங்க பேர் சார்? உங்க பேரு இல்ல, அவர் இருக்கிறாரு. ஏன்னா வர சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து கஸ்டமர் வந்து நாங்க வந்து இப்படி பண்ணிட்டோம், கஸ்டமர் கொடுத்துட்டோம். சார் ஆஃப் பண்ண மாட்டேன் சார். கண்டிப்பா எடுப்பேன் சார். ஆஃப் பண்ண மாட்டேன் சார். தப்பு பண்ணிருக்கீங்க. வீடியோ எடுக்கறாங்க செய்வோம். உங்க டைம் இல்லங்க. டைம் சொல்லியாச்சு. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு தானே என்ன இருந்தேன். பண்ணணும்? இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன். இத பத்தி நான் வண்டி நேத்து பார்த்த டெக்னீஷியன் கூப்பிட்டீங்களா நீங்க? இப்போ வரைக்கும் இவ்வளவு நேரம் 1/4 மணி நேரம் நின்னு பேசிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு தெரியாம டெக்னீஷியன் அவரை போய் கூப்பிடுங்க. இப்ப முதல்ல ஒரு விஷயம் நிறுத்துங்க, அப்புறம் பேசலாம். நிறுத்துங்க. இதனால் ஆக்ரோஷமான வாகன உரிமையாளர் விஷ்ணு அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தன்னை போல எத்தனை பேரை இதுபோல ஏமாற்றுகிறீர்கள் என கேட்டதோடு கடந்த முறை தனது சகோதரியின் கார் சர்வீஸுக்கு விடப்படும் போதும் இதேபோல பொருட்களை மாற்றியதாக கூறி ஏமாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டினார். எப்படி கஸ்டமர் தெரியும்? ஸ்கேம் பண்ணா எதுக்கு எடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க மாத்திர ஃபில்டர் இது. நீங்க மாத்திர ஃபில்டர் சார். இததான் பேச வந்திருக்கோம். ஆமா சார். நீங்க பார்த்து ஏமாத்திருக்கீங்களா? போய் சொல்லிருக்கீங்களா? நீங்க மாத்திர ஃபில்டர். மாத்திர ஃபில்டர் சார். இது வீடியோ கட் பண்ண முடியாது சார். பில்லு போட்டீங்களா? பில்லு போட்டா வீடியோ எடுப்போம். பில்லு போட்டா காசு கொடுத்துருவாங்க. நாங்க வீடியோ எடுப்போங்க. காசு கொடுத்தா நாங்க வீடியோ எடுப்போம். வீடியோ எடுக்க கூடாது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். வீடியோ எடுக்க கூடாது. என்ன வாப்பா? எடுப்போங்க. இல்ல எடுப்போங்க. என்ன வாப்பா? எடுப்போங்க. என்ன வாப்பா? என்ன வாப்பான்னு கேக்குறேன் சார். என்ன வாப்பான்னு கேக்குறேன். அந்த மாதிரி யாரும் பேசல சார். என்ன வாப்பா? பில்லு போடுறீங்க. ஏங்க பில்லு போடுறீங்க. சார் ஒரு நிமிஷம். இத காசு வாங்கிருக்கீங்க. பில்லு போடுறீங்க. பில்லு போடுறீங்க. பொருள் ஏன் மாத்தல? ஏன் பொருள் மாத்தல? அந்த பில்லு குடுறா. அந்த பில்லோட பில்லுங்க. அந்த பில்லு கொடுங்க. ஒண்ணு நடக்க. ஏங்க எவ்வளவு அடிக்கிறீங்க சொல்லுங்க. எவ்வளவு அடிக்கிறீங்க? ஒரு மாசம் முன்னாடி வந்து உட்கார்ந்து இதே மாதிரி தான். ஒரு மாசம் சார். ஒரு மாசம் முன்னாடி வீடியோ எடுக்க பாருங்க. ஒரு மாசம் பில்லு போட்டா வீடியோ எடுப்பாங்க. பில்லு போட்டு காசு வாங்க வீடியோ எடுப்பாங்க. வேலை செய்யலாம் வீடியோ எடுப்பாங்க. இன்னும் 15,000 ரீப்ளேஸ் பண்ணுவோம். வேலை செய்யலாம் வீடியோ எடுப்பாங்க. பண்ண முடியாதுங்க. எனக்கு என்ன பதில் சொல்லுங்க இப்போ எனக்கு. தொடர்ந்து மேலாளர் மாரியப்பன் இதனை வீடியோ எடுப்பதை நிறுத்துமாறு கூறி சப்தமிட்டதால் காரை சர்வீஸ் விட்டு ஏமாற்றத்திற்குள்ளான விஷ்ணு கடும் கோபமடைந்து தனக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு இது மாத்தலங்கிறதா இப்ப பிரச்சனை. நீங்க ஏமாத்தினதான் எனக்கு பிரச்சனை. வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கு. இதெல்லாம் இருக்க மாட்டாங்க. பின்னாடி டிக்கெட் திறக்க பாருங்க. டிக்கி வாங்க. அந்த ஃபில்டர் எங்கடா? இன்னொரு ஃபில்டர் உள்ள அங்க இருக்கு. அது காட்டு. நேத்தே நான் வீடியோ எடுத்து சந்து விட்டு அமிச்சேன். வீடியோ பார்த்து லைனுக்கு வாங்க. இப்ப வரைக்கும் லைனுக்கு வரல. அவரு இப்ப வரைக்கும் லைனுக்கு வரல. இல்ல அவங்களுக்கு டெட்லைன் அவ்வளவுதான். வீடியோ எடுத்து அமிச்ச ஒரு கஸ்டமர் அதை விட ரெஸ்பாண்ட் பண்ணா என்ன உங்களுக்கு? அமைதியா விட்டு நேத்து ஒரு டிரைவர் அவரோட திங்ஸ் விட்டுட்டு போயிருந்தாரு. இப்ப கொண்டு வந்து டேட்டா கொண்டு வந்து கொடுக்குறாரு. டிரைவரோட திங்ஸ் விட்டு போயிட்டாரு. ஒரு டேட்டா கப்பல் விட்டுட்டு போயிடுறாங்க. நான் கொண்டு வந்து டேட்டா உள்ள கொண்டு வந்து கொடுத்தாச்சு. எனக்கு தேவை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஏர் ஃபில்டர்ஸ் எல்லாம் பில் உங்க டெக்னீஷியன் கைட்டி கொடுத்த 2 ஃபில்டர். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
வீடியோ ஆஃப் பண்ணுன்றீங்கல்ல, அவ்வளவு கரெக்டா பேச தெரியுங்களா உங்களுக்கு? விமல் ஒரு நிமிஷம் நீ கட் பண்ணு விமல். நான் என்ன பேசல, இரு விமல். என்ன கோவம்? ஒரு கட்டத்தில் வசமாக சிக்கிக் கொண்டதை உணர்ந்த சர்வீஸ் மைய ஊழியர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் பழைய பொருட்களுக்கு பதிலாக புதிய பொருட்களை மாற்றித் தருவதாகவும் சர்வீஸ் மையத்தினர் தெரிவித்ததாக விஷ்ணு கூறினார். ஆனால் அவர்கள் முதலில் தன்னை ஏமாற்றியதால் அவர்களின் சமரசத்தை ஏற்க மறுத்து நுகர்வோர் நீதிமன்றத்தை நாட இருப்பதாக ஆதங்கம் தெரிவித்தார். ஆல்ரெடி என் வண்டிக்கு, என் சிஸ்டர் வண்டிக்கு வர வச்சு இவ்வளவு தூரம் பில்ல போட்டு எல்லாம் பண்ணி உள்ள ஒரு 15,000 ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்து நான் 2 வாரம் ஆச்சு. இன்னும் 2 வாரம் ஆச்சு. நான் பேமெண்ட் பண்ணி 1 மாசம் ஆதி இப்படிக்கு ரீஃபண்ட் எனக்கு வரல. சார் நீங்க தப்பு பண்ணல ப்ரூவ் பண்ணுங்க சார். நான் உங்க முன்னாடி வீடியோ டெலீட் பண்ணிட்டு போறேன் சார். சரி இதெல்லாம் பண்ண முடியாது சார். அதெல்லாம் பண்ண முடியாது சார். இந்த வீடியோ எடுக்காம இருக்க முடியாது. எனக்கு அது பதில் சொல்லிட்டு போங்க. நான் பதில் சொல்லலாம். நீங்க வீடியோ நீங்க தப்பு பண்ணல ப்ரூவ் பண்ணுங்க சார். வீடியோ டெலீட் பண்றேன். அப்படியே பில் போடுங்க. வேலை செய்யறவங்க பில் போடுங்க. வேலை செய்யறவங்க பில் போடுங்க. பண்ண முடியாது. வேலை செய்யறவங்க பில் போடுங்க. வேலை செய்யறவங்க பில் போடுங்க. வேலை செய்யறவங்க பில் போடுங்க சார். நீங்க கத்திட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் பாருங்க நான் கத்துறேன். ஒரு நிமிஷம் நீங்க தான் கரெக்ட்டா நீங்க பண்றது தப்பு. ஒரு வர்க்ஷாப்புக்குள்ள ஒரு பப்ளிக் இடத்துல வந்துட்டு நீங்க இப்படி கத்திட்டு சரிங்க சரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நாங்க சேல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நீங்க கமெண்ட் நாங்க கமெண்ட் பண்ணுவோம். கிரியேட்டாக பண்றோம். வேலை செய்யறதுக்கு பில் பண்ணா கிரியேட்டாக பண்ணுவோம். நீங்க பேச கட் பண்ணி தான் போடுவோம். நீங்க பேசதெல்லாம் வராது. நீங்க பேச நியாயம் நினைச்சு பேசாதீங்க. கட் பண்ணி தான் போடுங்க. எனக்கு என்னன்னா எனக்கு ஏசி ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் மாத்திருக்கேன்னு போடுங்க. எனக்கு எங்க மாத்திருக்கீங்க? ஒரு நிமிஷம் எங்க மாத்திருக்கீங்க? உங்களுக்கு பேசுறதுக்கு ரெடி. நீங்க கொஞ்சம் அது வீடியோ கட் பண்ண முடியாதுங்க. வீடியோ பேச போங்க. ஏங்க இவ்வளவு நேரமா இருக்கீங்க. பதில் வேணுங்க. பதில் சொல்லிட்டு கேட்டியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. வீடியோ எடுக்காதீங்க. நான் சொல்றேன் ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. அந்த வீடியோ உங்க முன்னாடியே நான் டெலீட் பண்ணிட்டு போறேன். வீடியோ ஆஃப் இல்லங்க ஏங்க ஏங்க அப்படினா உங்களுக்கு கஸ்டமர் ஸ்கேம் பண்ண கூடாது. கஸ்டமர் ஸ்கேம் பண்ண கூடாது. இது ஃப்ராடுங்க. இது ஃப்ராட். வீடியோ இது பண்ணா நீங்க பண்ணது ஃப்ராட். ஒண்ணு இந்த இடத்துல வந்து நீங்க இவ்வளவு லவுடா கத்துறீங்க. சொல்ல முடியாது. ஏங்க நான் பாதிக்கப்பட்டவங்க. நான் பாதிக்கப்பட்டவங்க. வீடியோ வழி தெரியும். எனக்கு புரியுது எனக்கு உங்க வழி தெரியும். ஏங்க என்ன பணம் கிட்ட கொடுத்துட்டு பாருங்க. ஏங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்க என்ன வேணா பேசுங்க சார். முதல்ல பேசுறது சரி ஓகே இருங்க. இப்போ நான் வீடியோ எக்ஸ்பிளைன் முதல்ல பண்ணுங்க. பதில் கொடுங்க. சரி கொடுங்க. பதில் கொடுங்க. இந்த சர்வீஸ் மையம் மட்டுமல்ல, பெரும்பாலான கார் சர்வீஸ் மையங்கள் வாடிக்கையாளர்களிடம் ஆலோசனை தெரிவிப்பதாக கூறி தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றார் போல பல்வேறு பொருட்களை மாற்ற வேண்டும் என்று கூறி மாற்ற வைப்பதும், சிலர் பொருட்களை மாற்றாமலேயே மாற்றிவிட்டதாக கூறி பணம் வசூலிப்பதும் வாடிக்கையாக்கி வருவதாக கார் உரிமையாளர்கள் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற பொருட்களைப் போல காரில் புதியதாக போடப்பட்டுள்ள உதிரி பாகங்களை வாடிக்கையாளர்கள் நேரடியாக பார்க்க இயலாது என்பதால் இதுபோன்ற மோசடி வித்தைகள் அரங்கேற்றப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு முழுக்க ஊழியர்களை மட்டுமே குறை சொல்ல முடியாது என்றும் சர்வீஸ் மைய உரிமையாளர்கள் அறிவுறுத்தலின் பேரிலேயே இதுபோன்ற மோசடி செயல்கள் நிகழ்வதாகவும் விஷ்ணு குற்றம் சாட்டினார். விஷ்ணுவை போல ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தங்கள் காரின் செயல்பாடு குறித்து முழுமையாக அறிந்து வைத்திருந்து சர்வீஸ் மையத்தில் மேற்கொள்ளப்படும் தில்லு முல்லுக்களை வெளிக்கொண்டு வந்தால் இதுபோன்ற முறையற்ற வணிக நடைமுறைகள் வரும் காலங்களில் இருக்காது என எதிர்பார்க்கலாம். இந்த குற்றச்சாட்டு குறித்து சம்பந்தப்பட்ட கார் சர்வீஸ் மையத்தினர் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை. கமிஷனுக்காக செய்தாலும் களவாக செய்தாலும் குற்றம் கேடு தரும்.